சார், தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மறைமுக எதிரிகள் ஏற்படுவதற்கான அந்த தருணம் அப்படிங்கிறது எப்போ? அதே மாதிரி இவங்க ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைங்க கோபத்துல ஒரு வார்த்தையை பேசிடுவாங்க. அந்த ஒரு வார்த்தை என்பது பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்கும். கோபத்துல பேசின வார்த்தையை தனுசு ராசிக்காரர்கள் மறந்துடுவாங்க. இவங்க மறந்துட்டாங்கிறதுக்காக எதிரி மறப்பாங்களா? அந்த வார்த்தையை கேட்டவர்கள் மறப்பாங்களா? ஆக தனுசு ராசிக்காரர்கள் கோபத்தில் பேசிய வார்த்தைகளால் மறைமுக எதிரிகள் அவங்களுக்கு உருவாயிடுறாங்க. அந்த மறைமுக எதிரிகள் மறைமுகமாகவே சூழ்ச்சி பண்றாங்க. இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் இவங்க நம்மளை மீறி போயிட மாட்டாங்க, நம்மளை எதிர்த்துற மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு, திரும்ப அவங்க தப்பு பண்ணலன்னு நினைச்சுக்கிட்டு, அவங்க யோகியமானவர்கள் நினைச்சுக்கிட்டு, அவர்கள் உண்மையானவர்கள் நினைச்சுக்கிட்டு கூடவே கூட்டிட்டு திரிகிற காரணத்தினால தனுசு ராசிக்காரர்கள் மறைமுக எதிரிகள் யார் என்று அடையாளம் தெரிந்தும் அவர்களை வென்றலாம், அவங்க ஒன்றும் பண்ணிட மாட்டாங்க, அவங்க ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற அதீத நம்பிக்கையினால மறைமுக எதிரிகளை கூடவே வச்சுக்கிட்டு திரிவாங்க. இது பின்னாடி இவர்களுக்கு மிகப்பெரிய வினையை கொடுக்கும். ஆக தனுசை பொறுத்தவரை நம்பலாம், எதிரிய நம்ப கூடாது. தனுசை பொறுத்தவரை நேர்மையை நம்பலாம், நேர்மை மாதிரி இருப்பவர்களை நம்ப கூடாது. தனுசை பொறுத்தவரை உண்மையை நம்புவீங்க, உண்மை மாதிரி சொல்றவனை சேர்த்து நம்புறீங்க. அதுதான் தனுசுக்கு பலவீனமே தவிர, அந்த ஒரு தன்மையை தனுசு ராசிக்காரர்கள் மாற்றிக்கொண்டால் அந்த எதிரியை வெல்லும் தருணம் இறையருளால அவரவர்களுடைய ஜாதகத்தின்படி தானாகவே அமையும்.